Hello friends, என்னோட பேர் அருண். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாட்டர் ஹீட்டரோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நிறைய வாட்டர் ஹீட்டர் சர்ச் பண்ணும்போது இந்த வாட்டர் ஹீட்டர் கொஞ்சம் பெட்டராக எனக்கு இருந்துச்சு. அதனோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா V-Guard ஃபெமிலினான பிராண்டு தான். அதில் மாடல் பார்த்தீங்கன்னா VICTO 10 லிட்டர் அப்படிங்கிற மாடல், 10 லிட்டரு கெப்பாசிட்டி. அதனோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் ரெகுலர் அப்டேட்டோட பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுதான் இந்த V-Guard Victo 10L இந்த வாட்டர் ஹீட் வர்ற பாக்ஸு. ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணோடனே என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு தெர்மோக்குல் கிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஹோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி வால் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாட்டர் ஹீட்டர் மேலே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிளாம்ப் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லா அசசரிஸுமே கம்பெனியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீ அசசரிஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது இந்த வாட்டர் ஹீட்டரில். இது மற்ற பிராண்ட், நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ப்ளஸ் இந்த சார்ஜ் ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருது. இது ரெண்டுமே இந்த வாட்டர் ஹீட்டில் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நம்ம இதில் சொல்ல முடியும். இப்போ இந்த வாட்டர் ஹீட்டரோட அவுட்டர் அண்ட் இன்னர் போர்ஷன் எல்லாமே ஸ்டீலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே V-Guardோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா இன்னட் அவுட்லெட் ஹோஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி வால் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீட் அட்ஜஸ்டிங் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டிகிரி செல்சியஸ் டு 75 டிகிரி செல்சியஸ் வரையிலையும் நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 65 டிகிரியில் வச்சு இது மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டிங் லேம்ப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, அதை ஹீட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, அது பவர் இண்டிகேட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் இதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு மெயினாக அவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஆஃப்டர் பாத்திங் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஹீட் வாட்டர் எல்லா வாட்டரையும் வெளியே ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே ஹீட் வாட்டரை மெயின்டைன் பண்ணாதீங்க, ஒன்லி நார்மல் வாட்டர் மட்டும் உள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். சால்ட் டெபாசிட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் மேனுவல் அண்டு வாரண்டி கார்டு இதுலேயே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக எப்படி இந்த என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன ப்ரிகாஷன் இருக்குது, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட வாரண்ட்டி, இது வாரண்ட்டி ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் வாரண்ட்டி வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. என்றைக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டில் 2 இயர்ஸுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்டர்னல் காயிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு இன்னர் டேங்க், நம்ம வெளியேருந்து எக்ஸ்டர்னலாக எந்த டேமேஜும் பண்ணாமல் இருந்தோம்னா 3 இயர்ஸுக்கு இன்னர் டேங்க்கு வாரண்ட்டி இதில் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்குது. அது இல்லாமல் இது BEE 5 ஸ்டார் ரேட்டிங்கோடு இந்த வாட்டர் ஹீட்டர் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனோட இன்ஸ்டலேஷன். இது இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ஹீட்டர் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதில் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இல்லை மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா அவங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அந்த சேம் டேவே நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த சார்ஜும் அவங்க பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே மார்க் பண்ணி கொடுத்துட்டு இதை ஸ்கேன் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது உங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக வேறு யாரையும் கூப்பிட்டு இதை இன்ஜினியர் கூப்பிட்டு இதை நீங்கள் ஃபிட் பண்ண தேவை இருக்காது. அப்படி ப்ரைவேட்டாக கூப்பிட்டு இது பண்ணிங்கன்னா இதனோட வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அது ஒரு மெயின் ஃபியூச்சராக இங்கே அவங்க இண்டிகேட் பண்ணாங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் பற்றி ஓவரால் சஜஷன் என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் வாட்டர் ஹீட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் அண்டு அசசரிஸ் ஃப்ரீ அண்டு ப்ராப்பரான வாரண்ட்டியோடு வருது. உங்களுக்கு ஏதாவது வாட்டர் ஹீட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த வாட்டர் ஹீட்டர் பற்றின வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரையிலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. அருண்.